இப்போது அப்படியே கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்க நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆம்பூர் பிரியாணின்னு. வாணியம்பாடியில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ வாணியம்பாடி போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வாணியம்பாடி போயிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். ஆக்சுவலாக கீழே இறங்கிட்டு வாணியம்பாடி போயிட்டுருக்கோம் பிரியாணி சாப்பிட. பிரியாணி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாணியம்பாடி வந்துட்டோம். இங்கே தான் எந்த கடைக்கு போய் ஐயோ பேசிட்டு அந்த வழியில் போயிட்டேன். வாணியம்பாடி வந்துட்டோம். வாணியம்பாடியில் ஆம்பூர் பிரியாணி நல்லா இருக்கே. ஆனால் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு கடை பார்த்தோம்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்து முன்னாடி போயிருக்கோம். அந்த கடை பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அது முடிஞ்சால் நாங்கள் அதை எடுப்போம், இல்லைனா வேறு ஏதாவது கடை தான் பார்க்கணும். வந்துட்டோம். பட் எந்த கடை அப்படின்றது இன்னும் தெரியல. எங்கே போய் சாப்பிட்லாம். ஆம்பூர் பிரியாணி ரிவ்யூ பண்ணியே ஆகணும். பட் எங்கே போய் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போது காஜா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 100 மீட்டரில் காஜா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்து இங்கே தான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். உள்ளே போனோன்னே வேறு லெவல் அப்பீரியன்ஸுங்க. ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் நீங்கள் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணியில் சிக்கன் பத்தாதுன்னு நினச்சிட்டு சிக்கன் லாலிபாப்பும் சேர்த்து ஆர்டர் பண்ணோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது சிக்கன் பிரியாணியில் பீஸ் அவ்வளோ போட்டு கொடுத்தாங்க. எங்களால் சாப்பிட கூட முடியல, அந்தளவுக்கு நிறைய பீசஸ் இருந்தது. ஆக்சுவலாக வரும்போது நான் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஆம்பூர் பிரியாணி தான் வாணியம்பாடியில் கிடைக்குதுன்ட்டு. ஆனால் தப்பாக சொல்லிட்டேன். வாணியம்பாடி பிரியாணி தாங்க ஆம்பூரில் கிடைச்சிருக்கு. வாணியம்பாடி தாங்க பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு. அது வந்து ஆம்பூரில் செய்கிறனால அது வந்து ஆம்பூர்னு சொல்லி பழகிட்டாங்க. ஆனால் வாணியம்பாடி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வரையும் இங்கே செம்மையான பிரியாணி சாப்பிட்லாங்க. எங்கே போனாலும் பிரியாணி இருக்கும். ஸோ நீங்கள் வாணியம்பாடி வந்தீங்கன்னா பிரியாணி வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சின்ன நார்மலான ரைஸ்லேருந்து பெரிய நம்ம குவாலிட்டியான ரைஸ் வரைக்கும் எல்லா வகையான ரைஸ்லேயும் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வாணியம்பாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் போங்க. நம்ம பல வகையான பிரியாணி நேம் கேள்விப்பட்டிருப்போம். ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஏன் ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு பிரியாணியுமே நமக்கு ஏதோ ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. ஒவ்வொரு பிரியாணியுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலும் டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாணியம்பாடி பிரியாணியும் நமக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு லெவல் டேஸ்ட்டும் ஃபீலும் கொடுக்குது. நான் வேறு லெவல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது.
பிரியாணியில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பீஸஸ் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. அதனால் வந்து எங்களால் சாப்பிடவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் பீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் லாலிபப்பை சாப்பிட்டோம். சிக்கன் லாலிபப் சாப்பிட்ட உடனே அப்படியே மெய் மறந்து போயிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்ல வேலை சிக்கன் லாலிபப் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா பிளேட்டை பார்த்தா எப்போ காலி பண்ணோன்னே தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ட உடனே கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேங்க. பிரியாணி மட்டும் இல்லை, பிரியாணியோ நான்வெஜ்ஜோ எது சாப்பிட்டாலுமே உடனே வந்து கூலிங்காக லெமன் ஜூஸோ இல்லை ஸ்ப்ரைட்டோ 7-அப்போ குடித்தா தான் எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுக்கான இல்லை பிரியாணி சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபுல் ஃபில்லே கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரைட் குடித்தேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியே போகும்போது பில் பே பண்ணிவிட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சும்மா போகிறீங்க, பீடா வந்து மென்னுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து பீடா போடுறத வீடியோ எடுங்கன்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்து பீடாவை சாப்பிட்டுட்டு வெளியே போனோம். ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபாங்க. ஆனால் தரமாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உண்ட மயக்கத்தில் தூக்கம் வந்தனால வேகமாக வீட்டுக்கு போயிட்டு தூங்கணுண்டா ராசா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.